வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The Bible says, know the truth and the truth shall set you free. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க வீட்டில்? How many of you read the Bible at home? பைபிள் வாசிக்கலன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா லைஃப்? If you read the Bible, do you know how your life will be? ஒரு நடு காட்டுல கொண்டு போய் கண்ணையில இருக்க கட்டிட்டு விட்டு அப்படி இருக்கும். Imagine if you're in the middle of the wilderness and if your eyes are tied up. அப்படிதான் உங்களோட லைஃப் இருக்கும். That's how your life will be if you don't read the word. எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கிறோம், ஆனா எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது. You'll think I'm somewhere, but you don't know where you are. பிள்ளைகள், even young children, read the Bible. Young ones, everyone read the word. வேற வழி இல்லை. There's no other way. வேற வழி இல்லை. There's no other way. வேற வழி இல்லை. There's no other way. மேத்ஸ் உங்களுக்கு சரியா செய்யலான்னு சொன்னா நீங்க சயின்ஸை பார்க்கலாம். If you don't do maths well, you can look at science. பிஸ்னஸ் ஸ்டடி ஒர்க் பண்ணலன்னு சொன்னா நீங்க சைக்காலஜி படிக்கலாம். If you don't do well in business studies, you can study or you can turn to psychology. எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. There's always an alternative. பைபிளுக்கு சத்தியது கிடையாது. But for the word of God, for the Bible, there is no other ஒரே ஒரு alternative. சாய்ஸ். There's just one choice. பைபிள் மட்டும்தான். The word. பைபிள் நாங்க வாசிக்கலன்னு சொன்னா, If we don't read the Bible, நாங்க ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். we may look smart, வெளியில இருந்து பார்க்கறாங்கள ஃபூல் மாதிரி தெரியும். but for the people who see us from the outside, we will look like fools. நாங்க யோசிச்சுட்டு இருப்போம் நமக்கு எல்லாம் தெரியுமெண்டு. We will think we know everything. வெளியில இருக்கிறவங்களுக்கு உங்களை பார்க்க ஜோக்கா இருக்கும். For the outsiders, you will look like a joke. பைபிளை வாசிங்க. Read the word. பைபிளை வாசிங்க. Read the Bible. பைபிளை வாசிப்போம்னு சொன்னா, If you read the Bible, வாராக்கள் போராக்களை நமக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. no other persons need to give you advice. இந்த பைபிளை நமக்கு அட்வைஸ் பண்ணும். The word will advise you. பைபிளை வாசிப்போம்னு சொன்னா, When we read the word, நாங்க ஷார்ப்பா மாறுவோம். we will become sharp. பைபிள் நாங்க ஆண்டவர் ஆராதிக்க ரிலிஜியஸா ஸ்பிரிச்சுவலா மட்டும் பைபிளை யோசிக்காதீங்க. Don't think Bible is just a spiritual thing. நீங்க ஒரு நார்மல் டே டு டே லைஃப்ல ஸ்மார்ட்டா ஷார்ப்பா இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுக்கு பைபிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். For your day-to-day lives to be intelligent, to be sharp, the word of God will help you. பைபிளை வாசிப்போம்னு சொன்னா டெமென்சியா வராது. If we read the word, we will not have dementia. மறதி குணம் வராது, நல்ல ஞாபக சக்தி கூடும். Your memory will improve. பைபிளை வாசிங்க. Read the word. பைபிளை வாசிங்க. Read the word. Read the Bible. நீங்க ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. Take for example, you're in a prison. ஜெயில செல்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. You're locked up in a cell. உங்க கையில கீயும் இருக்கு. You also have the keys for that. நீங்க நினைச்சீங்கன்னா கீயை திறந்து வெளியில வரலாம். If you had wanted to, you can open the lock and come out. அதே மாதிரி இந்த பைபிளை கையில வச்சிட்டு, Likewise, when you have the word in your hand, நீ வாசிக்கலன்னு சொன்னா, if you don't read it, கீயை வச்சு திறக்காம ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான். it's like a person who's in a prison cell with a key and they're not opening it. நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. Many Christians are in prison. நிறைய ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. Many are in prisons. மன்னிக்க முடியாத ஒரு ஜெயில். A prison that you're not able to forgive. கசப்பு என்கிற ஒரு ஜெயில். Bitter prison. பொறாமை என்கிற ஒரு ஜெயில். Jealousy prison. கோபம் என்கிற ஒரு ஜெயில்.
prison of anger, அடிக்ஷன், அடிமத்தனம் என்கிற ஒரு ஜெயில். prison of addiction. கீ உங்கள்ட்ட இருக்கு. You have the key. அதான் பைபிள். That's the word. பைபிளை வாசிங்க. Read the word. பைபிளை வாசிங்க, பைபிளை நேசிங்க. Read the word, love the word. பைபிள் உங்களை நல்ல மனுஷனா மாற்றும். The Bible will make you a good person. மனிதாபிமானம் உள்ள மனிதர்களாக மாறுவீர்கள். You will become a person with humanity. இரக்கமுள்ள மனிதர்களாக மாறுவீர்கள். You will become a compassionate person. பைபிளை வாசிக்கிற பொழுது நீங்கள் அன்புள்ள மனிதர்களாய் மாறுவீர்கள். When you read the word, you become a loving person. பைபிளை வாசிங்க, சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். When you read the word will, the truth will set you free. Okay? யாருக்காவது பைபிள் வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னா இன்றையிலிருந்து பழகுங்க ப்ளீஸ். If any of you don't have the habit to read the word, then you must start today. நல்ல பெரிய பைபிள் வாங்கி எடுங்க, பெரிய பைபிள். Get a really big, large Bible. ஃபோன் எல்லாம் நல்லதுதான். Good to have phones. ஆனால் இந்த ஹார்ட் காப்பி பைபிள் மாதிரி வராது. There's no other like this hard copy word. பைபிளை வாங்கி வாசிங்க. Read the Bible. ப்ளீஸ். நல்லா இருப்பீங்க. You will live well. ஹல்லேலூயா. ரைட். இன்றைக்கு சுருக்கமாக ஒரு வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். Share a brief word with you. 12:30 1 மணிக்குள்ள முடிப்போம். 12:30 now, we'll finish by 1. தினேஷ் முடிக்கலாம். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை சபையோடு பேசும்படி எனக்கு உணர்த்தினார். God has laid something in my heart to share with the church. ஆண்டவருக்கு சித்தம்னு சொன்னா இம்பார்ட்டன்ட்லி ஆண்டவர் வரலன்னு சொன்னா ஒரு 6 வீக்குக்கு அல்லது ஒரு 8 வீக்குக்கு இந்த சேம் செய்தியை தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். If it's the will of God and if God doesn't return, we'll continue this message for the next 6 to 8 weeks. எத்தனை பேர் நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க? ஈரான் அடிக்கிறான், அமெரிக்கா அடிக்கிறான். How many of you saw the Israel news about the wars? ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபேஸ்புக்கில் வேற மாதிரி தான். When you see one news, it just keeps repeating on the Facebook. சில நியூஸ் AI நியூஸ் நம்பாதீங்க. Some news is AI, so don't believe in those. Okay. Make your life easy. உங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக்கிக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் கிளம்புவாங்க தீர்க்க தரிசனம் சொல்லி நம்பாதீங்க. During this time they'll start prophesying. எப்பயோ பழச சொன்னவங்க எடிட் பண்ணிட்டு போடுவாங்க, நம்பாதீங்க. They'll start editing things from the past and showing it to you. Don't believe them. இங்கிலீஷ்ல சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி இங்கிலீஷ் தீர்க்கதரிசியை நம்பாதீங்க. Don't believe that. If they speak in English, maybe it's the right one, true one. Don't believe. Okay. ஏசப்பா எல்லாம் சொல்லி வச்சிட்டார். Jesus has already written them. சிம்பிள், குழம்ப தேவையில்லை. We don't need to be confused. ஈரான் பிரச்சனையை பார்க்காதீங்க, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்க. Yes, don't need to look at the problems in Iran, but need to see the problems in the house. ஆண்டவர் வருவார். God will come. எப்பன்னு தெரியாது. But we don't know when. அது ஈரான் சண்டை பிடிச்சி தான் வரணும் இல்ல. Doesn't have to be for Iran to fight. அவர் வருவார். He will come. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் வருவார். Turn to the person next to you and say, He will come. அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். We must be reminded often. அவர் வருவார். He will come. சரி, வருவார். ஏசப்பா வருவார். நம்மளோட சபை பிள்ளைகளை சிம்பிளா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். To our church, I'll just say a simple thing. காலையில் எழும்பக்குள்ளே, இரவு பெட்டுக்கு போகக்குள்ளே, அப்படியே ஆண்டவர்கிட்ட மல்லாக்கப்படுத்து முழங்கால விழுந்த, ஆண்டவரே எல்லா பாவத்தையும் மன்னிங்க ப்ளீஸ். சிம்பிள். As you go to bed in the night and wake up in the morning, just ask for forgiveness. எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்துட்டு படுங்க. When you go to bed, confess all your sins and sleep. அவரை வருகையை மிஸ் பண்ணக்கூடாது. You don't want to miss His second coming. கூட ஆராய்ச்சி எல்லாம் செய்யாதீங்க. Don't need to research much. ஒன்றும் கண்டுபிடிக்கல.
you cannot find much. வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை மனைவியை ஹஸ்பண்ட் எப்படி நடத்துறேன்டே ஆராய்ச்சி பண்ணி முடியாது. We haven't finished researching how to lead the family, the husband, the wife and the children. காலையில் சிரிக்கிறாங்க, இரவில் கோவிக்கிறாங்க, ஒன்றும் விளங்குதில்லை. In the morning they smile, in the evening they're angry, we don't know why. விளங்குதா? ஹோமோன் இன்பேலன்ஸ்ன்றாங்க, மூட் ஸ்விங்னு சொல்றாங்க, ஒன்றும் விளங்குதில்லை, கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு. They're saying hormone imbalance, mood swings, we don't even know. சில விஷயம் நமக்கு விளங்காது. Some things we don't understand. நம்மட வீட்டுக்குள்ள இருக்கிற நம்மட சகோதரங்களை, நம்மட சொந்தங்களை, ஹஸ்பண்ட் வைஃபே கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கு. It's difficult to find out about our own family, our husband and wife. ஈரான் எல்லாம் கண்டுபிடிச்சி அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் தோண்டி பார்த்து ஒன்றும் செய்ய இயலாது. There's no point digging the US or Iran. பைபிளை வாசிங்க, சிம்பிள். Simply just read the Bible. எலும்புக்குள்ளேயும் படகுக்குள்ளேயும் ஆண்டவரையே மன்னிங்கப்பா, தெரியாமல பாவம் செய்துட்டேன், இவ்வளவு தான். சிம்பிள். டோன்ட் வரி, டூ மச் யோசிக்காங்க. As you go to bed and wake up, just ask for forgiveness. It's quite simple. கொஞ்சம் காசு இருக்குன்னு சொன்னா மிடில் ஈஸ்ட் இல்லாமல் வேறு நாடுகளில் பார்த்து ஹாலிடே போங்க. If you have some money, then go out on a holiday, avoiding these areas. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. Enjoy your life. ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். Don't be stressed. முடியுமான வரைக்கும் அரசாங்கத்தை ஏமாத்தாம ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்யுங்க. As much as you can, don't cheat the government. கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காசுகளை சேர்த்துட்டு சின்ன ஹாலிடேஸ், சின்ன அவுட்டிங்ஸ் சில்ட்ரனோட, பிள்ளைகளோட போங்க. Go on little trips, little outings with your children. என்ன ஜென்சம்ப்ரர் பார்த்து புக் பண்ணணும். You have to look and book those places. சின்ன விஷயங்கள் சிம்பிளா செஞ்சுட்டு லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. Just do little things and enjoy your life. இன்டர்நெட்டுக்குள்ள மண்டையை போட்டு வாழ்க்கையை குழப்ப வேணாம். Don't put your head in the internet and waste your life. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் என்ன செய்யணும்னு. God will tell you what to do. So நியூஸ் பாருங்க, நல்லது. இன்ஃபர்மேஷன் இஸ் குட். It's good to watch the news and என்ன நடக்குன்னு தெரியணும். You need to know what's happening. உலகத்தில் என்ன நடக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம், தெரிஞ்சிருக்கிறது நல்லது. It's good to know because we can pray. Too much மண்டைக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. Don't need to take it too much in your head and be stressed. உங்களோட டைரக்ட் ஃபேமிலி, உங்களோட ஹஸ்பண்ட் வைஃப், உங்களோட பிள்ளைகள், அதை பாருங்க. Firstly, you must see your direct family, husband, wife, children. முடியும்னு சொன்னா நேரம் இருந்தா, பணம் இருந்தா யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. சிம்பிள். If you can, if you have the monies, help someone else. அவ்வளவுதான் வாழ்க்கை. This is life. வேற ஒன்றும் இல்லை. There's nothing else. ஸோ எப்பவுமே ரெடியா இருப்போம். So be ready at any time. ஆண்டவரை வரலன்னு சொன்னா பிந்தினா, if the second coming of God is delayed, இந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். I'll share this message with you. இல்லாட்டி நான் உயிரோட இருந்தா Or அதை else சொல்லணும். if பைபிள் அப்படிதான் சொல்லுது. நாங்கள் உயிரோடு இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகை தாமதமானால் இவை எல்லாத்தையும் செய்வோம் என்று சொல்வோமாக. This is how the word says, if I'm alive and if the second coming has not delayed, then we'll do these things. நெகட்டிவா கதைக்கிறேன் யோசியாங்க. That's the truth. அதான் reality. This is the reality and the truth. So ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை குறித்து பேசும்படியாக என்னோட ஆண்டவர் சொல்லியிருந்தார். God has urged me to speak on the Ark of Covenant. அந்த செய்திக்கு ஒரு நான் தலைப்பு வச்சிருக்கேன், ஒரு டைட்டில். I have a title for this message. வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க சொன்னா நான். If I say this, you will never forget this in your life. Okay. செய்தி தலைப்பு என்னன்னு சொன்னா, death or dance. மரணமா நடனமா? இதான் செய்தியுடைய தலைப்பு. This is the title. மரணமா நடனமா? Death or dance? அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும். ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். There'll be many things within. I'll slowly share them to you. பிள்ளைகள் மண்ண வடிவா ரெக்கார்ட் பண்ணுங்க. அரோன் நாங்கள் வடிவா போடுவோம் இந்த விஷயங்களை. If you can, please record them. We can put it out. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எக்ஸடஸ் யாத்ராம 25வது அதிகாரம்.
Let's turn to the book of Exodus, chapter 25. யாத்ராமம் 25வது அதிகாரம். Exodus chapter 25. எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது வசனத்திலிருந்து 22வது வசனங்களுக்குள்ளான் இந்த வசனங்களை வாசிக்க போறோம். So have it ready. Exodus 25 verses 1 to அதுக்கு முன்பதாக 22. நாங்க ஒரு வீடியோவை நாங்க இந்த இடத்துல ப்ளே பண்ணுவோம். And before that, let's watch a video here. தெளிவா ஒரு 3 minutes வீடியோ தான் பாருங்க. Have this, please watch this video. It's only 3 minutes. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் கொண்டு வந்த பிறகு, After God has brought them out of slavery from Egypt, வனாந்தரத்திலே அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகின்றார். now for them to worship God in the wilderness, God sets a plan. ஓகே, அதுக்கு ஆண்டவர் சொல்றார் இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்யும்படியாக. And God tells them to make this ark of covenant. Okay. ஒன்பதாவது வசனம் சொல்லப்படுகிறது, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. Verse 9 reads, exactly as I show you concerning the pattern of the tabernacle and of all its furniture, you shall make it. எட்டாவது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. Verse 8, and let them make me a sanctuary that I may dwell in their midst. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டு போகிற பொழுது அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். As God was leading them through the wilderness, God wants them to make a place of worship. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்து வைக்கும்படி சொல்லுகின்றார். In that tabernacle, God wants them to put an ark of covenant. இதை நாங்க கூடுதலாக யோசிக்க வேண்டிய மண்டையை குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. There's no need for us to confuse our minds. இப்பொழுது இந்த நாட்களில் நாங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. There's no need for us to do this during our time. ஆனால் அதற்கு சாயலாக ஒப்பாக நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம். As a shadow, we are worshiping God. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவர் செய்ய சொன்ன அந்த முறையில இருந்து அவர் பயன்படுத்தின அந்த மரம், அதுக்குள்ளே வைக்க சொன்ன ஒவ்வொரு காரியங்களிலிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். From the ark of covenant, from which wood was used to make it, from the method which was used to make it, and the things that were inside, we can learn things for our lives. தெளிவா இந்த விஷயத்தை கேளுங்க தேவஜனமே. Please listen to this carefully. ஆண்டவருடைய பெயர் அவர் சர்வ வியாபி என்று சொன்னால் எங்கும் நிறைந்து இருக்கிற ஆண்டவர். His name is omnipotent. That means he's everywhere. ஆண்டவர் எல்லா இடமும் அவர் இருக்கின்றார். He is everywhere. ஆண்டவரை ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் கண்டெய்ன் பண்ண முடியாது. We cannot contain God into a certain place. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், எல்லா இடமும் ஆளுகை செய்கிற தேவன். He is God Almighty and he reigns over everything. எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்திலே நமக்குள்ளே அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். In all places at a single time he rules. எங்களுடைய ஆண்டவராலே போக முடியாத ஒரு இடம் ஒன்று இந்த உலகத்திலே வானத்துக்கு கீழே பூமிக்கு கீழே கிடையாது. There's no place that God cannot enter above heaven or below the earth. அதனால தான் இன்று பல பேர் வைக்கின்ற ஒரு டிபேட், ஆர்குமெண்ட்ஸ் என்னென்று சொன்னால், எப்படி ஒரு கன்னி மரியானுடைய வயிற்றுக்குள்ளே ஏசப்பா கருவாக முடியும் என்ற பெரிதான ஒரு டிபேட்ஸ் எல்லா இடமும் இருக்கிறது. And this is the greatest debate that we have. How can God enter into the womb of Virgin Mary? Because he is God. ஏனென்றால் அவர் தேவன். அவரால் எல்லா இடமும் போக முடியும். He can go anywhere.
அவருக்கு உதவி தேவையில்லை. He does not need help. தானாகவே செயல்படுகிற ஆண்டவர். He works alone. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அவர் அழைக்கிற ஆண்டவர். He calls forth things which are not there. அவர் ஒன்றும் இல்லாதவற்றிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தெய்வம். Where there's nothing, he creates everything from there. எங்களுடைய ஆண்டவர் எல்லைகளை கடந்த ஆண்டவர். Our God is beyond borders. எங்களுடைய ஆண்டவர் காலங்களை கடந்த ஆண்டவர். Our God is beyond time. நாம் ஆராதிக்கின்ற தேவன் வானம் பூமி எல்லாம் உருவாக முன்பதாக இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். The God that we worship, he was there before the earth and heaven was created. எங்களுடைய ஆண்டவரை மனிதன் கண்டுபிடிக்கவில்லை. Our God man has not found. ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். God created man. குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை. Man did not come from monkeys. ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். God created man. மண்ணிலே இருந்து மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார். God created man from the soil. அவரால் செல்ல முடியாத ஒரு இடம் கிடையாது. There is no place he cannot travel. கடலின் ஆழத்துக்கு கீழே ஆளுகை செய்கிற தெய்வம். He is a God who rules even in the depths of the sea. கடலில் உள்ள திமிங்கலங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். He feeds the dolphins, the sharks in the sea. சிறிய காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற தேவன். Even the little birds, the ravens he feeds. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். He calls the stars by name. பூமியின் மணலை அவர் மரக்காலாலே அளந்து எத்தனை மண் இருக்குன்னு சொல்லக்கூடிய தேவன். He is a God who can measure the sands of the sea and tell the அவருடைய number. வல்லமைக்கு அளவு கிடையாது. There is no limit or measure to his power. ஞானத்திற்கு முடிவு கிடையாது. There is no end to his wisdom. ஆலோசனைகளில் பெரிய தேவன். He's the greatest counselor. அவர் ஆச்சரியமான ஆலோசகராய் He's a இருக்கிறார். wonderful counselor. எங்களுடைய தேவனை ஒரு மனிதனுடைய மூளையினாலே கட்டுப்படுத்த முடியாது. No man's mind can contain or comprehend. எந்த பிசாசோ எந்த மனிதன் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. No man or Satan can stand before our God. பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான தேவன். He is the holiest of holies. வல்லமையிலும் வல்லமை உள்ள தேவன். He is the most powerful one. அக்கினி சட்டைகளை கொண்டு பறக்கிற தேவன். He flies with wings of fire. அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற தேவன். He is a consuming fire. மின்னல்களை கைகளிலே பிடித்து நடக்கின்ற தேவன். He holds the lightning in his hands and walks. சமுத்திரம் எல்லை தாண்டி வராதபடி அங்கேயே நில் என்று கட்டளை கொடுத்திருக்கிற தேவன். He has commanded the waters to stand still. காற்றும் கடலும் அவருடைய கட்டளைக்கு அடங்குகின்றன. The winds and the storms obeys to his command. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். He raises up the dead. மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. No death could hold him down. பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. Hell could not stop him. அவர் மரித்து சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன். He was dead but he's alive forever. அவர் இருந்தவர் இருக்கிறவர் இருக்க போகிற தேவன். He is the one who was and is to come. Hallelujah. Thank you, God. வல்லமையுள்ள தேவன். He is a powerful God. அந்த தேவன் Thank you, God. எல்லா இடமும் நிறைந்திருக்கிறார். Our God, he's everywhere. அந்த தேவன் சொல்லுகிறார் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணும்படியாக. And the same God, he says, make me a sanctuary. Why? In. அருமையான தேவஜனமே, இந்த ஆசரிப்பு கூடாரம் அதற்குள்ளே ஒரு உடன்படிக்கை பட்டி. The children of God, there's a tabernacle and there is an ark of the covenant there. ஆண்டவர் ஒரு பர்టిక్యులரான designated place ஆண்டவர் ஏற்படுத்துறார். So God sets a particular designated place. ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிவு செய்து இந்த இடத்துல தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆர்டர் பண்றார். So God chooses a place and he tells them this is where you must worship. நாங்கள் இப்ப பார்த்தோம் இந்த உடன்படிக்கை பட்டி. We saw that ark of covenant. It's God's plan. இது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம். அது ஆண்டவருடைய விருப்பம். This is the desire of God. அது ஆண்டவருடைய சித்தம். This is the will of God. அது ஆண்டவருடைய ஒரு அமைப்பு. ஆண்டவருடைய is a God design. ஆண்டவருடைய டிசைன் அது. There is an order. ஆண்டவர் எல்லாவற்றையும் மெஷர்மென்ட் கொடுத்து இதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். God gives all the measurements and he tells them to do it in such way. வீட்டை போய் வாசிங்க. ஓகே. You can read that at home. சும்மா செய்யணும் ஆண்டவர் சொல்லல. And God
didn't just say, just do இந்த it. மரத்தை சூஸ் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றார். God even tells them which wood to choose. கித்தி மரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல அகேசியா wood ன்னு இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது. It says acacia wood. சித்தி மரத்தினாலே இந்த பெட்டியை உண்டாக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். And God tells them to make this box out of acacia wood. அருமையான தேவஜனமே, நாங்கள் ஆராதிக்கின்ற ஆண்டவர் He is God of vision. The God that we worship, He's a God of vision. ஒரு தரிசனமுள்ள ஆண்டவர். He's a God of vision. ஒரு நோக்கமுள்ள ஆண்டவர். He's a God with purpose. Our God is God of purpose. ஒரு நோக்கம் உள்ள தெய்வம் அவர். ஏன் சித்தீம் என்கிற மரம்? Why was it acacia Why? wood? இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சில காரியங்களை இன்ட்ரோடக்ஷனாக நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். This message today is an introduction. ஆண்டவர் சொல்லுகிறார் 10வது வசனம், சித்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவீர்கள். Verse 10, they shall make an ark of acacia wood. அதுக்கு ஆண்டவர் மெஷர்மென்ட் எல்லாம் கொடுக்கிறார். And after that he gives measurements. ஹalleluya. நீங்க ஆண்டவரை பிள்ளைகளை நம்புறீங்களா? Do you believe you are children of God? நம்புறீங்களா? Do you believe that? ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவர் மாதிரி தான் இருக்கும். Children of God must be like God. Have a vision for your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். எழுந்தமானமா எல்லாம் வாழக்கூடாது. Don't just get up and do things. ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம் என்று வாழக்கூடாது. Don't live like you have just come and gone. Must have vision in your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். You have to know what you are doing, why you are doing. என்னத்தை செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று அந்த நோக்கம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹalleluya. ஆண்டவர் ஏன் சித்தி மரத்தை சூஸ் பண்ண சொன்னார்? So why did God choose acacia wood? சித்தி என்கிற மரம் பாலைவனத்திலே வளர்கின்ற சவை பண்ணுகின்ற ஒரு மரம். This acacia wood survives in the wilderness, in the desert. தண்ணி இல்லாமல் போனாலும் கடும் வெயில் அடித்தாலும் அது சாகாமல் பட்டு போகாமல் அது சவை பண்ணி சமாளித்து வளரக்கூடிய ஒரு மரம் தான் சித்தி மரம். It's a tree that grows even in the extreme heat where there's no water. It will survive and live. அது வெயிலாலையும் பாதிக்கப்படாது, மழையால பனியாலையும் பாதிக்கப்படாது. It will not be affected by the heat or by the rain. சித்தி என்னும் மரம் அது ரொட்டன் ஆகாது, உள்ளாலே எல்லாம் பூச்சிகள் எல்லாம் அரிக்க முடியாத ஒரு மரம். It's a tree, it's a wood, even the bugs cannot rotten it. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பெட்டியை வனாந்திரத்தில் கொண்டு போகிற பொழுது அது நீண்ட நாட்களுக்கு அது இருக்க வேண்டும். As the people of Israel are traveling through the wilderness, this ark has to last long. Nearly 400 years இந்த பெட்டி இருந்திருக்கிறது. This Ark of Covenant lasted almost 400 years. இந்த பெட்டிக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி இப்ப என்ன அதனுடைய நிலைமை குறித்து நாங்கள் கடைசியிலே பார்ப்போம். We will see the situation of this box in our current time. Nearly 400 years survive பண்ணிருக்கிறது. This box survived almost 400 years. இது இந்த மரத்தினுடைய நேச்சர். This is the nature of this wood. ஆண்டவர் சூஸ் பண்ணது காரணம் இருக்கு. There was a reason why God chose that. ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணது காரணம் இருக்கு. There is a reason why God chose you. இந்த ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விஷன் இருக்கின்றது. Little ones grown up, there is a vision for your life. ஆண்டவர் உங்களை தெரிவு செய்ததற்கான நோக்கம் இருக்கிறது. There is a purpose why God chose you. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கான நோக்கம் இருக்கிறது. There is a reason why you were saved. அருமையான தேவஜனமே, நீங்கள் ஒரு தற்செயலாக இந்த பூமியிலே வந்து பிறக்கவில்லை. Dear children of God, you weren't born on this earth like an accident. You are God pre-planned masterpiece. நீங்கள் ஆண்டவருடைய திட்டமிட்ட ஒரு நபர், ஆண்டவருடைய மாஸ்டர் பீஸ். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை குறித்து குறைவா யோசிக்கிறீங்க. Many of you think low of yourself. எத்தனை பேர் முருங்கை மரம் தெரியும்? இலங்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் முருங்கை மரம் மிகவும் பலவீனமான ஒரு மரம். How many of you know this moringa tree? It's a very weak tree. ஆண்டவர் முருங்கை மரம் அவங்களை அழைக்கல.
God hasn't called you like a moringa. ஆண்டவர் சித்தி மரம் போல உங்களை அழைச்சிருக்கிறார். He's called you like an acacia wood. ஆண்டவருக்காக நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். God has called you to stand for him. என்ன பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அதற்குள்ளே நீங்கள் ஈடு கொடுப்பதற்கான ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியை ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். No matter what the storm is, what the trouble is that is hitting your life, for you to stand firm. This is why God called you. அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், துன்பங்கள் வருகிற பொழுது விட்டு விட்டு ஓடுவதற்காக உங்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. Dear children of God, God did not call you so when the storm comes you can run away. சில பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனைகளை நாம் தாங்குவது. Some of you are saying, God, how many problems can I hold? எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இன்னல்களை நான் சந்திக்கின்றேன். God, I'm facing too many issues and problems. கிட்டத்தட்ட நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓட போகிற நிலைமையில் நீங்க இருக்கிறீங்க. It's almost like you're going to give up and run away. ஆண்டவர் அதுக்கு உங்களை அழைக்கல. God has not called you for that. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். And there is a purpose for you. எல்லாருக்கும் நோக்கம் இருக்கு. There's a purpose for everyone. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. Everyone has their purpose. காமனான ஒரு ஜெனரல் ஸ்டேட்மென்ட் இத சொல்லல தேவஜனமே. I'm not saying this as a general statement, dear children of God. You have a very unique purpose for your life. ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நோக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்காக இருக்கிறது. You will survive. நீங்கள் survive பண்ணுவீர்கள். பக்கத்துல வா சொல்லுங்க, நான் சமாளிப்பேன். Turn to the person next to you and say, I will survive. என்ன தினேஷ், சமாளிப்போம். என்ன தம்பி பேர் என்ன? மிது. சமாளிப்பேன். பக்கத்துல வா சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க நல்லா. Turn to the person next to you and say, I will survive. சமாளிப்போம். Hallelujah. சமாளிப்போம். I will survive. வாரது வரட்டும். Let whatever come. Hallelujah. சோதரி சிஸ்டர் என்ன சமாளிப்போம். புயல் வரட்டும், வெயில் வரட்டும், பிரச்சனை வரட்டும், உங்களை பற்றி பிள்ளையா சொல்லட்டும், அவதூறு நினைக்கட்டும், we don't care, we will survive. Let the storms come, let the wind come, let them talk bad about you, we will survive. We will survive in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே Your family will survive. உங்களுடைய குடும்பம் survive பண்ணும். Your business will survive. உங்களுடைய வியாபாரம் survive பண்ணும். Your financial status will survive. உங்களுடைய பொருளாதாரம் survive In the பண்ணும். name of Jesus. இயேசுவின் நாமத்திலே My children will survive in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகளை பிசாசு பறித்துக் கொள்ள முடியாது இயேசுவின் My நாமத்தினால். children cannot be taken away by the devil in the name of என்னுடைய Jesus. எதிர்காலத்தை பிசாசு திருட முடியாது இயேசுவின் நாமத்தினால். Satan cannot steal my future in the name of I Jesus. will survive in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நான் survive பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை Let's செலுத்துவோம். clap and glorify God. ஏனென்றா ஆண்டவர் என்ன சூஸ் பண்ணியிருக்கிறார். கோயிலி, we will survive, you will survive. Reason, God has chosen us. ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். God has chosen us. Hallelujah. உங்களை ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க, நீங்களே வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. Those of you who haven't yet given your life to Jesus, இந்த give your life. இன்றைக்கு எங்கட இந்த சத்தத்துக்கு கீழே இருக்கிற நீங்க ஆக்சிடென்ட் இந்த இடத்துக்கு வரல. Those of you under our voice, you have not come here accidentally. ஆண்டவர் இதை ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். It's a pre-plan of God. உங்களுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை, தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். God will tell you the purpose and the plan for your life. ஒரு மரத்தை கூட ஆண்டவர் பர்பஸ் இல்லாம சூஸ் பண்ணல. Even this wood was not chosen without a purpose. நீங்களும் நானே மாத்திரம். How much more are you and me? சும்மா சூஸ் பண்ணிருப்பாரா? Did he just choose it simply? எத்தனையோ மில்லியன்ஸ் பீப்புள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. There are millions of people in this world. நீங்களும் நானும் உங்களை என்னை ஆண்டவர் சூஸ் பண்ணிருக்கான்னு சொன்னா அதுக்கு பெரிய ஒரு நோக்கம் இருக்கு. If
God chose you and me, there's a great purpose. ஹல்லேலூயா. Thank you. இந்த இடத்தில் இருக்கிற நீங்க மட்டும் வாழ மாட்டீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவர்களை நீங்க நல்லா வைத்திருப்பீங்க. Those of you who are here, you will not just live, but you will make others live also. உங்களுக்குள்ள ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். The name of God will be glorified through you. ஆண்டவருடைய நாமம் உங்களுக்குள்ள மகிமைப்படும். The name of the Lord will be glorified through you. இன்றைக்கும் ஒரு தெய்வம் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் உங்களுக்குள்ளாக காணும். This world will see that there's still a God who's living. Hallelujah. Thank you, God. ஆண்டவர் சித்தி மரத்தை தெரிவு செய்து ஒரு பாக்ஸை செய்ய சொல்றார். So God chooses acacia wood and asks them to make this box. எழுந்து இந்த வார்த்தையை ஒப்பு கொடுப்போம். Shall we stand and give ourselves? ஒரு மணி ஆயிட்டு தானே. It's 1 o'clock now. நீதி தொடரும். We'll continue after. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். This is the introduction. இன்னைக்கு ஒரு கேள்வி கேளுங்க. Ask a question today. Why me? ஏன் நான்? What is my purpose on this earth? இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? Ask this question to yourself. உங்களுக்கே இந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க. Why did God choose me? ஏன் என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? எல்லாரும் கண்கள் மூடி இருப்போமா இந்த நேரத்தில்? Shall we all have our eyes closed? Please. நாங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். We're going to give ourselves to the word of God. எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி இருப்போம். Have your eyes closed, please. ஆண்டவர் ஏன் என்னை தெரிவு செய்திருக்கிறார்? Why did God choose me? என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of my life? கேளுங்க எல்லாரும், ஒவ்வொரு ஹஸ்பண்ட், ஒவ்வொரு வைஃப், அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரும் கேளுங்க. Everyone here, husband, wife, children, you ask this question. கேளுங்க. Ask the question. ஆண்டவரே, நீங்க ஏன் என்ன தெரிவு செய்தீங்க? God, why did you choose me? சில பேருடைய வாழ்க்கை இளமையிலேயே முடிந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் வந்தது. Some of you, there were so many dangers that your life was almost ended at your young age. ஆனா இன்றைக்கு வரைக்கும் நீ உயிர் வாழ்றீங்க. But till now you're living. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இளமையில சந்தித்த அந்த ஆக்சிடென்ட், அந்த வாகன விபத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. Think about that accident when you faced it when you were young. ஏன் சர்வை பண்ணிருக்கீங்க இன்றைக்கு வரைக்கும்? Why did you survive until now? Many people were trying to destroy your life. அநேகமான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்தார்கள். But you are still here. ஆனால் நீங்கள் இன்னுமே இருக்கிறீர்கள். Why? ஏன்? நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கும். Many of your lives would have been in the prison. ஆனா ஆண்டவர் உங்களை காப்பாத்தி இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். Why? But God has kept you safe and brought you here. Why? நிறைய பேருடைய வாழ்க்கை உங்களுடைய சிந்தை குழம்பி பைத்தியமாகி நீங்கள் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள். Many of your lives must be confused and in a mental state. ஆனா இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். But why has God இன்றைக்கு நீங்க சுகமா சிந்திக்கிறீங்க? How is it that you're thinking healthily today? உங்களுக்கு ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இருக்கிறது. There is a purpose for your life. Hallelujah. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் ஆண்டவரிடம் பேசுவீங்களா? ஆண்டவரே, Will you talk to God for the next 2-3 minutes? ஏன் ஆண்டவரே? Why God? எனக்கு நன்றாக தெரியும் ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். I know surely God is speaking to you. சில பேர் நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. And some of you are at a point where you need to make a decision. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். God loves you. ஆண்டவர் உங்களை தெரிவு செய்திருக்கிறார். God has chosen you. Hallelujah. Thank you Jesus. 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, Will you pray for the next 2-3 எனக்கு minutes? சொல்லுங்கப்பா, நான் ஏன் ஆண்டவரே
ஏனென்ன நீங்க தெரிவு செய்தீங்க? God, tell me why you have chosen ஏனென்ன me. ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து காப்பாத்தினீங்க? God, why did you save me from this ஏன் sickness? ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாத்தினீங்க? God, why did you save me from these problems? எத்தனையோ வனாந்தரமான வாழ்க்கையிலிருந்து ஏன் ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் வச்சிருக்கிறீங்க? So many lives of wilderness. Why have you kept me till now? எப்பயோ செத்து போக வேண்டிய நான் ஏன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே? I should have died a long time ago. Why am I still alive? எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்துக்கு கனம் கொடுத்து 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? Will you honor this time? Have your eyes closed and pray. Hallelujah. Oh Jesus. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. Jesus. Jesus. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. God, reveal me the plan for my life. சில பேர் உங்களுடைய நேரங்களை நீங்க நிறைய வருஷங்களை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. Many of you wasted many years of your life. நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய தரிசனம் உங்களுடைய நோக்கம் தெரிந்திருந்தும் அதை செயல்படுத்த முடியாமல் நீங்க நிறைய காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. Even though you know the purpose and the vision for your life, you wasted times in your life. Dear children of God, you are not a failure. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஃபெயிலியர் அல்ல. You are a hope for many people. நீங்கள் பல நபர்களுக்கு நம்பிக்கை. You are not a pain. நீங்கள் ஒரு வேதனையான நபர் அல்ல. You are a solution for many people. பல மக்களுக்கு தீர்வு நீங்கள் தான். You are not a confusion. நீங்க குழப்பமான நபர் அல்ல. You are here to glorify the name of God. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். Hallelujah. ஜெபம் பண்ணுவீங்களா? Will you pray?